வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் ஒரு சின்ன பயத்தோடயே வாழ்ந்துட்டு வராங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுன்ற ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் ஃபேமிலி என்ன ஆகும், என்னோட கெரியர் என்ன ஆகும், என்னால ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ரெஸ், பாடி ஃபுல்லா ஒரு அந்த லோ கிரேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த பயம் எப்படி உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இந்த ஸ்ட்ரெஸ் உங்க உடம்புல இருந்தா எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது ஒரு சின்ன ஸ்டோரி. என் லைஃப்ல நேத்து நடந்த ஒரு உதாரணம். அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வழியா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல பாக்குறேன். இது எப்படி நீங்க எடுத்துக்கணும்னு எடுத்துக்கோங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பலை. என்னோட நண்பர், அவங்க ஃபேமிலி நேத்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்பத்துக்கு அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வேலூருக்கு வந்தாங்க நேத்து. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைகள். அவங்க கார்ல நேற்று காலையில ஒரு 5 மணிக்கு கிளம்பி ஒரு 12 1 மணிக்கு இங்க சேர்ந்தாங்க. நாங்க வேலூர்ல இருக்கோம், உங்களுக்கு தெரியும். வேலூர் ஃபேமஸ் ஃபார் சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்களோட பர்பஸ் ஆஃப் விசிட் பாத்தீங்கன்னா, என்னோட நண்பரோட கசின் கசின் இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45 46 வயசு. அவர் ஒரு ஆண். அவர் கேரளாவை சேர்ந்தவர். கேரளாவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க ஃபேமிலி, ஒய்ஃபு பிளஸ் 2 குழந்தைங்க, அவங்க திருச்சூர்ல வாழ்ந்துட்டு வராங்க. அவருக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல்ல திடீர்னு ஒரு நாள் காலையில கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஒரு சிவியர் ஸ்ட்ரோக் அவர் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க கேரளால வச்சு வைத்தியம் பார்த்தாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சிஎம்சியில அவங்க அட்மிட் ஆகி அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவரு ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தவர். 45 வயசு. பெரிய பையனுக்கு இப்போ 10th படிக்க போறான் இந்த வருஷம். சின்ன குழந்தை 7th படிக்குது. அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போறது இல்லை. இப்போ அந்த கம்பெனில இருந்து, உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் சேலரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த லீவ் பேலன்ஸ் முடிஞ்சதுன்னா அந்த சேலரியும் கட் ஆயிடும். இதுக்கு நடுவில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 15 20 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. அங்க கேரளாவில் வைத்தியம் பார்த்து இங்கே இப்போ கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசத்துக்கு மோர் தென் 1.5 lakhs 2 lakhs செலவாகுது. ஃபைனான்சியலி ஒரு சைடு பர்டன் இருந்தாலும், இப்போ இங்கே பாத்துக்கிறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா, அந்த நண்பரோட அம்மா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு ஆகுது. அவங்க வேற சுகர் பேஷண்ட். அவங்களுக்கும் கண்ணெல்லாம் பிரச்சனை இருக்கு. சுகர் பேஷண்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நேற்று நான் அவர் போய் பார்த்தேன். நான் என்னோட நண்பரோட ஃபேமிலியோட சேர்ந்து அவர் போய் பார்த்தேன். அவர் அவர் முன்னாடி எப்படி இருந்தார் அந்த போட்டோவை எனக்கு காமிச்சாங்க. நல்ல ஒரு திடகாத்திரமான உடல், ஒரு நல்ல சிரிச்ச முகம், நல்ல நல்ல வேலை, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு திடீர்னு இது யாருக்கு வேணா வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப இருக்கிற கார்பரேட் நிறைய கம்பெனிஸ் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சிருக்காங்க அந்த அவங்களோட எம்ப்ளாயிஸ். நிறைய இது ஒரு மனிதரோட ஸ்டோரிங்க. இப்போ அவர்னால பேச முடியல. அவர் சொல்ற வார்த்தைகள் சுத்தமா சத்தமே வெளியே வரல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. ஹோல் போட்டு அந்த வழியா தான் ஃபுட் உள்ள போயிட்டு இருக்கு. 2 கால் கை ரெண்டுமே தூக்க முடியாது, அசைக்கவே முடியாது. ஃபிங்கர் கூட அவரால் அசைக்க முடியல. கால் சுத்தமா அசைக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 85 90 கிலோ இருந்தவர் இப்போ ஒரு 55 60 கிலோ தான் இருக்காரு. ஸோ இவர் ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்காக இங்க வந்திருக்காரு. இங்க அவருக்கு தெரப்பி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அந்த நண்பர் சரியாய் மீண்டும் உடல்நிலை மீண்டு வரணும்ட்டு. ஸோ இந்த கதை வழியா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்,
ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எதையாவது பற்றி ஒரு கவலை, anxiety, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே விடாதீங்க. அதுக்காக மற்ற மனிதர்கள் நார்மலா என்ன பண்றாங்கன்னா, ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாங்கன்னா அதர் அடிக்ஷன்ஸ் போயிடுறாங்க. ஆல்கஹால் பிளஸ் அதர் தேவையற்ற பழக்கங்களுக்காக போயிடுறாங்க. அந்த மாதிரி போக வேண்டாம். நீங்க அதை ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணணும்னா நீங்க யோசிங்க என்ன பண்ண முடியும்ட்டு. ஒரு உடற்பயிற்சி பண்ணலாம், ஒரு யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு மியூசிக் பிடிச்சதுன்னா மியூசிக் கத்துக்கலாம், இல்ல ஒரு ஒரு விளையாட்டு விளையாடலாம் நீங்க, இல்ல காலையில ஒரு 15 நிமிஷம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல வாக்கிங் போனா கூட போதும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அது குறைக்க உதவும். ஸோ இந்த வீடியோ எப்படியாவது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நாங்க வந்து மாற்றம்னு ஒரு குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசும் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள், ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்ல தான் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா எங்களோட தியான பயிற்சியில கலந்துக்கலாம். காலையில 5:55க்கு டெய்லியும் பண்றோம். கடந்த ஒரு வருஷமா ஒரு நாள் விடாம பண்ணிட்டு வரோம். ஈவினிங் வந்து பிராணாயாமா பண்றோம். பிராணாயாமா பண்ணா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். டெய்லி 8:30 மணிக்கு, காலையில 5:55, டெய்லி 8:30 மணிக்கு. புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நாங்க ஃப்ரீயா பண்றோம்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஃப்ரீ கிடையாது, அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃப்ரீங்கிறது வந்து நம்ம, அதாவது காசு எவ்வளவு வேணா கொடுக்கலாம், ஆனா உடல் நலம் நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு புட் இன் யுவர் டைம். உங்களோட டைம் தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா காசு வச்சிருக்கலாம், ஆனா கடைசி நாள் வாழ்க்கையில ஒரு கடைசி நாள்ல எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் ஒன் மோர் டே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உடல், நம்மளோட பாடி வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்ல உணவு பழக்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி தியான பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல வர்றதை வந்து அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லெவல், ஒரு நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, ஒரு நல்ல பழக்கங்கள், இதெல்லாமே டெவலப் பண்ணுங்க. இதுக்கெல்லாமே நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தனியா ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வாக்கிங் போறதோ ஏதாவது ஒரு பழக்கம் தனியா ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப நாள் பண்ண முடியாது, மோட்டிவேஷன் போயிடும். ஸோ எங்களை மாதிரி ஒரு குரூப்ல சேர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா இந்த பழக்கத்தை வந்து நீங்க கொஞ்ச நாள் தொடர முடியும். அதுல இருந்து நீங்க பெனிஃபிட் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி மனிதர்கள், ஏன்னா லட்சக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. இப்ப இந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நான் சொல்ற நண்பர் வந்து ஒருத்தர் தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு பெட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வேதனை அளிக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது. அதுல கோடிக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்குண்டான வேலையை தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரோம். ஸோ அவசியம் எங்களோட மாற்றம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் நான் இதை சொல்றேன், இது வந்து ஃப்ரீ கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட டைம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப்ல இந்த மாற்றம் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிற குரூப்ல ஜாயின் பண்ணி எங்களோட மெடிடேஷன் தினமும் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் குறைச்சிங்கன்னா உங்க ஃபேமிலி ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட எதிர்காலத்தை ஒரு அளவுக்கு பாதுகாத்துக்கலாம். ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன்.